ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம்னா சும்மா சூப்பரா இன்னைக்கு காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணதாங்க வெளில கிளம்பியாச்சு. காலை டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 11 மணியே ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா தான் அப்படியே எல்லாம் ஏஞ்சோம். ஏன்னா 2 நாள் வேலையா, பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் கொஞ்சம் வேலையா இருந்தது. அதனால காணும் பொங்கல் நல்லா ஃப்ரீயா தான் ஏஞ்சிட்டு நல்லா டிஃபன்லாம் முடிச்சுட்டு தம்பி ஃபேமிலி நானும் இப்போ பொண்ணு எல்லாம் 2 பேரும் ஆளுக்கு 2 பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. காணும் பொங்கலை எப்படியோ வண்டிக்கு பெட்ரோலை போட்டு அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுத்திட்டு வந்தா அதுதான் காணும் பொங்கல் நினைக்கிறேன் நான். அப்படியே காலையிலே கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு அப்படியே நல்ல தம்பி ஃபேமிலி நானும் எல்லாம் சேர்ந்து அப்படியே இன்னைக்கு பரங்கிப்பேட்டை இருக்க பீச்சுக்கு வரலான்னு தான் பார்த்தோம். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல சூப்பராக ஒரு முருகர் கோயில் அருமையாக இருக்குது, அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால வந்தாச்சு. அப்படியே பார்த்தா இன்னைக்கு 1 மணிக்கிட்ட வந்தாச்சு, கோயில்கிட்ட வந்தாச்சு. லேட் ஆகிடுச்சு, காலைல கிளம்பிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் கோயிலெலாம் நட சாத்திருக்கு. அதனால் சரின்ட்டு வெளிலே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம சாமிப்பேட்டை பீச் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சூப்பராக வந்து காணும் பொங்கலை கொண்டாடுறோம். க்ளோஸ் பண்ண நேரம் வந்துட்டு ஐயரை காணுன்றீங்களா? கோயில் பூட்டுற நேரம் வந்துட்டு ஆள் இல்லாத கோயிலில் இவனுங்க மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. தேவ் ஆளே காணோம். அடி அடி தேவுக்கு ஏதாவது பார்த்தா மேல அடிக்கணும் ரொம்ப பிடிக்குங்க. தட்டோ கிண்ணமோ எது பார்த்தாலுமே வீட்டுல கூட சரி நல்லா மேல அடிச்சுட்டே இருப்பான். இது மாதிரி மியூசிக் அடிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு வேற அங்க நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு, அடிச்சிட்டு இருந்தான். இது வந்து பரங்கிப்பேட்டையில இருக்க ஒரு அருமையான பாலசுப்ரமணியர் கோயில் தாங்க. நல்ல நல்ல ஃபேமிலியா இருக்கிற முருகர் இங்க. அது மாதிரி முருகர் கோயில் தான், ரொம்ப சிறப்பான கோயில். நான் இந்த கோயில் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இதை பார்த்துட்டு போகலான்னு தம்பியோட ஐடியா தான். ஆனா பார்த்தா கோயில் உள்ள பார்த்தா சூப்பரா இருக்குங்க. கோயில் ஆனா டைம் 12:45 1 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து ஃபுல்லா கோயில்லாம் நட சாத்திட்டாங்க. ஆனா வெளி கேட் மட்டும் திறந்திருந்தது. எங்களுக்கோசம் திறந்திருந்ததா என்னன்னு தெரியல. நாங்க கொஞ்ச நேரம் அந்த வந்த வெயிலுக்கு நம்ம வடலூர்ல இருந்து இங்க பரங்கிப்பேட்டை ஒரு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் 3/4 மணி நேரம் ஆச்சு. அப்படியே நாங்க அந்த மேப்பை போட்டு கண்டுபிடிச்சு அப்படியே போறதுக்கு சாமிப்பேட்டை பீச் போறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரீயா இருந்தது கோயிலு. சரி, இங்கே சாப்பிடலாம், பீச்சிட்ட போயிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது, ரொம்ப கூட்டமா இருக்கும், மணல் வேற அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த இடம் சுத்தமா இருந்ததா, அதுவும் இல்லாம ஃப்ரீயா இருந்தது, தண்ணி வசதி எல்லாம் இருந்தது. அப்படியே சாப்பிட்டாச்சு நல்லா ஓபன் பண்ணி. லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஊறுகாய், அது மாதிரி வாழைக்காய் வறுவல் எல்லாம் செஞ்சாச்சுங்க. காலையில செஞ்சு எடுத்துக்கிட்டோம். எப்படியும் ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகும், அதனால வெளியில எங்கேயும் சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கையில எடுத்தாச்சு. எப்படியோ அன்னைக்கு சாப்பாடு வந்து நம்ம வெளியில சாப்பிடணும். காணும் பொங்கல்லாம் ஏதாவது கிளறிட்டு என்ன சாப்பாடு நம்ம கையில கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போய் வெளில சாப்பிட்டுட்டு வெளில என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நான் காணும் பொங்கலுக்கு எல்லாம் வெளில கிளம்புனதே இல்லைங்க. கிளம்புனது இல்லைன்னா யாரும் நம்மள கூட்டு போறது இல்லை அதிகமா. சரி, அதனால நம்ம அப்படியே இருந்து இந்த வருஷம் தான் தம்பி சரி வா பசங்களை கூட்டு நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காணும் பொங்கல் வெளில அப்படியே எப்படின்னு பாக்கலாம்னு அப்படி வந்தோம். அப்புறம் அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது நம்ம சாமியார்பேட்டை பீச்சுக்கு போயாச்சு. எப்பயுமே சில்வர் பீச், பாண்டிச்சேரி பீச் நிறைய பேருக்கு தெரியும். இங்க பரங்கிப்பேட்டை பக்கத்துல இருக்கிற சாமியார்பேட்டை பீச்சும் சும்மா அருமையா நல்ல கூட்டங்க, செம கூட்டம். அப்படியே வந்தாச்சுங்க. வந்துட்டா நல்லா இந்த பசங்களுக்கு பிடிச்ச ராட்டினம் எல்லாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், பொம்மை கடை எல்லாமே இருந்தது. இவன் இந்த தேவ் வந்து ஒரு கடையா போய் நின்றுட்டு தான் கத்திட்டு இருக்கிறான், இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. எப்படியோ அவனை கூட்டுக்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போயாச்சு. ஆனா நல்ல கூட்டம். பீச்ல கொஞ்ச நேரம் உக்காந்து இந்த பசங்களை விளையாட விட்டாச்சு. பீச்சை பார்த்தோன்னே அண்ணனும் தம்பி இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. விட்ட வேகத்துக்கு அங்க ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்க பாருங்க, அவனை இழுத்து பிடிக்கவே பெரிய வேலையா இருந்தது. அப்புறம் அவனுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தானுங்க. எல்லாத்தையும் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்ச நேரம் சரி போய் அவனுங்களாம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே உக்காந்து வச்சாங்க. சூப்பரா இருந்ததுங்க. நம்ம சில்வர் பீச் மாதிரியே சாமியார்பேட்டை பீச்சும் நல்லா அருமையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்றதுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பீச்ல நல்லா விளையாண்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டா அந்த பசங்களுக்கு ஜுரம் சளி ஏதோ பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே அந்த பீச்ல இருந்து கிளம்பியாச்சு. எனக்கு இந்த அடிப்பைப்பை பார்த்தோன்னா ஆசையா இருந்ததுங்க. நல்லா தண்ணி குடிக்கலாம் போல இருக்கு. அதை நல்லா அடிச்சு அதுல தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த அடிப்பம்பெல்லாம் தண்ணி அடிச்சு அதை பிடிக்கிறது. அதனால கொஞ்ச நேரம் அந்த அடிப்பம்பை அடிச்சு அந்த பையன் கை காலெல்லாம் கழுவிட்டு வாட்டர்ல தண்ணியும் பிடிச்சாச்சு குடிக்கிறதுக்கு. அப்புறம் அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் ராட்டினெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இவனுங்க எதுவும் ஏறல, ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டானுங்க. அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போது வழியில பார்த்தா எல்லா இடத்துலயுமே போட்டி தாங்க. இந்த காணும் பொங்கலுக்கு இந்த சின்ன பாருங்களேன், இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா போட்டி விளையாட்டு
எல்லா ஊர்லயுமே வச்சிட்டு இருந்தாங்க. சூப்பரா அந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அது அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க அப்படியே. நீங்க எங்கேயாவது போனா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது மேப் போட சொல்லிட்டு போய் அனுபவம் இருக்கா? அந்த மேப் எல்லாம் போட்டு போனா எங்கேயாவது கரெக்டா முட்டுச்சந்துக்கு போய் நின்றுட்டு தான் மேப்பை பார்த்து லெஃப்டா ரைட்டான்னு சொல்லுதுங்க அந்த பசங்க. அது மாதிரிதான் என் பொண்ணு இந்த வாட்டி சொதப்பல் தாங்க. மேப்பை போட்டு பார்த்துட்டு போறதுக்கு இல்லாத சொதப்பல் பண்ணியாச்சு. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு யோசிச்சு யோசிச்சு இந்த மேப்பை பார்த்துட்டு போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்கு. அப்புறம் பார்த்தா வர வழியில பெருமாத்தூர் ஏரிங்க. இந்த ஏரியை நான் பார்த்ததே இல்லை, இப்பதான் பாக்குறேன். சூப்பரா பெரிய ஏரின்னு கேள்விப்பட்டிருக்கேன், எங்க ஊர் பக்கத்துலதான் இருக்கு. பெரிய ஏரின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த வழியில போறதுக்கோ பாக்குறதுக்கோ வாய்ப்பு இல்லை. இன்னைக்குதான் சரின்னு சொல்லிட்டு ஏறி பார்த்தா நல்லா தூர்லாம் வாரி சூப்பரா தண்ணி, அப்பா செமையா இருந்ததுங்க. பெருமாத்தூர் ஏரி நல்லா இருந்தது. சூப்பரா இருக்குங்க வியூஸ். அப்படியே நல்லா சாயந்தர நேரம். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பெருமாள் ஏரி பாக்குறேன். அருமையா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்று அந்த பெருமாத்தூர் ஏரிலாம் பார்த்துட்டு அப்படியே கரெக்டா எங்களுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே இன்னைக்கு காணும் பொங்கல் சூப்பரா போயிடுச்சு. கோயிலு, பீச்சு, பெருமாத்தூர் ஏரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக கரெக்டா 4:30 ஆயிடுச்சு. அப்படியே சுட சுட டீயும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.